ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அல்ஜிப்ரானாலே பல பேருக்கு ஃபார்முலாஸ் சொல்லி மண்டையை வச்சுக்கிறோம். நான் ஒரு மெத்தட் நீங்க சொல்லி தரேங்க. பாஸ்கல் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு எப்படி ஈஸியா ஃபார்முலாஸை போட போறோம். இதுதாங்க ஃபார்முலா. எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. அது ஏ பிளஸ் பி ஹோல் கியூப், ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் எப்படி போடுங்க. ஏ பிளஸ் பி ஹோல் பவர் 4, ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 4, அப்படியே அப் டு ஏ பிளஸ் பி ஹோல் பவர் 10 இப்படிலாம் போடலான்ற ஒரு ட்ரிக்கை ஒன்று சொல்லி தரேன். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளுடைய பேர் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. அது எப்படி ஆரம்பிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஒன்னுல ஆரம்பிக்குது. ஒன்னுக்கு பக்கத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அந்த ஜீரோன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம்ல. நமக்கு முன்னாடி ஒண்ணுமே கண்டுக்கு தெரியல, விசிபிள் இல்ல. விசிபிள் இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணலாம். விசிபிள் இல்ல ஜீரோ. அப்ப இங்க போடும்போது 0 + 1 1, திரும்ப 1 + 0 1. இப்போ ஓகே, இங்க பாருங்க, இந்த ஒன்னுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஜீரோ, ஒண்ணுமே இல்ல. அப்ப இங்க 1 வருமா? 1 + 1, இங்க என்ன வரும்? 2 வருமா? 1க்கு பக்கத்துல என்ன இருக்கு? 1 + 0 1. ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? அடுத்த ஸ்டெப் ஈஸியா போடுவோமா? இப்ப இங்க என்ன வரப்போகுது? 1 1 + 2 என்ன வரும்? 3 2 + 1 என்ன வரும்? 3. அடுத்தது 1 + 0 என்ன வரும்? 1. அடுத்தது ஃபோர்த் சீரிஸ் போவோமா? இங்க திரும்ப 1 ஆரம்பிக்க போறோம். 1 + 3 4, 3 + 3 6, 3 + 1 4, கடைசியா 1. இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். நான் நிறைய சொல்லலாம். நீங்க அடுத்து ட்ரை பண்ணுங்க, நான் என்னன்றது சொல்றேன். ஓகேங்களா? சரி, வாங்க வாங்க சம்ஸ்குள்ள போலாம். சம்ஸ் ஏ ஏன்ற இடத்துல நமக்கு என்ன தெரியும்? சோலோவா இருக்கு மேல ஏ. அப்ப ஏவை இதை கன்சிடர் பண்ணுவோமா? அப்ப ஏவுடைய ஃபார்ம்ல என்ன வரப்போகுது? ஏ தான் வரப்போகுது. செகண்ட் ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பினா இதை கம்பேர் பண்ண போகுது. ஏ பிளஸ் பி. அப்ப என்ன வரப்போகுது? ஏ பிளஸ் பி. சேம் அதே தான் வரப்போகுது. ஏ பிளஸ் பி. ஏ மைனஸ் பினா ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்து மைனஸ், அப்படி கம்பேர் பண்ணிக்க போறோம். அப்ப ஏ மைனஸ் பி. அடுத்தது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ஃபார்முலா எங்க இருந்து எடுக்கிறோம்? அது ஒருக்கு பாத்தீங்களா? 2. அப்ப இதுதான் நம்மளுடைய ஸ்கொயர் ஃபார்முலாக்கான ரூல்ஸ். பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஏ 1 இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ஸ்கொயரோட பவர் தூக்கி போடுறோமா? பிளஸ் 2 இன்டூ ஏபி. ஏன்னா 2ன்றது ஒரு ஜங்ஷனான ஒரு இது, அதனால ஏபி போட்டுக்கிறோம். அதுக்கு நம்ம பவர் கொடுக்கணும். ஏவோட பவர் 2ன்னு ஆல்ரெடி போட்டோம். அப்ப ஏவோட பவரை 1 குறைக்கணும். 1 குறைக்கிறோமா? அப்போ 1 தான் வரும். 2ல இருந்து 2ல போச்சுன்னா 1 தான் வரும். அதுக்கு அடுத்து பியோட பவர் 2. ஓவரால் பவர் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 2ல 1 ஆல்ரெடி போட்டாச்சு. பிக்கு பவர் கொடுத்தா இன்னொரு 1 வரும். இது நம்ம 2a⁴1 b⁴1 போடலாம், போடாமையும் இருக்கலாம். பிளஸ் கடைசி என்ன இருக்கு? 1 1 என்ன அர்த்தம்? கடைசி டேர்ம் என்ன? பி பி ஸ்கொயர். புரிஞ்சு போச்சுங்களா? அதே செகண்ட் மைனஸ் வந்தா என்னங்க பண்றது? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வர்றது பிளஸ், அடுத்து வர்றது மைனஸ். ஃபர்ஸ்ட் இங்க வர்றது பிளஸ், அடுத்து வர்றது மைனஸ், அடுத்து வர்றது பிளஸ். இதேதான், இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், ஈஸியா போடலாம். அப்ப ஏ ஸ்கொயர் மேல இருக்கிறதுல மைனஸ் தான் வரப்போகுது. -2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியுங்க. கியூபிக் ஃபார்ம்லாக்கு போயிடுவோமா? ஏ பிளஸ் பி ஹோல் கியூப். கியூப் எங்க இருக்கு? இந்த டேர்ம்ல இருக்க கியூப். அப்ப இந்த டேர்ம் டெரைவ் பண்ணி எழுதுவோமா? வாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ என்ன இருக்கு? டேர்ம் ஏ கியூப் பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி. ஏபி ஆல்ரெடி ஏவோட பவர் 3 போட்டாச்சு. அப்ப ஏவோட பவர் என்ன ஆக்க போறோம்? இப்ப 2 ஆக்க போறோம். அடுத்தது இந்த ஓவராலா 3 பவர் இருக்கு. 3ல 2 பேரை போட்டாச்சு. இன்னும் ஒருத்தவனை சேர்க்கணும்ல, அந்த ஒருத்தவனை இங்க போட போறோம். பிளஸ் திரும்பவும் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி. ஆல்ரெடி ஏக்கு 2 போட்டாச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 1. ஓவரால் இருக்க பவர் 3. 3ல 1 போச்சுன்னா மீதி இருக்கிறது 2. பிளஸ் கடைசியா இருக்கிறது என்னது? அங்க 1 இருக்கிறதால பி கியூப். புரியுதுங்களா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப மைனஸ்க்கு ஃபார்முலா சொல்லுங்க. மைனஸ்க்கு எங்க வரும்? ஃபர்ஸ்ட் வர்றது பிளஸ், அடுத்து வர்றது பிளஸ், அதுக்கு அடுத்து வருது. ஃபர்ஸ்ட் வர்றது பிளஸ், அடுத்து வர்றது மைனஸ், அடுத்து வர்றது பிளஸ், அதுக்கு அடுத்து வர்றது மைனஸ். இப்படிதான் வரும். அப்ப என்ன வரும்? மேல இருக்க ஃபார்முலாவே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஈஸியா டெரைவ் பண்ணலாம். ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். ஓகே, கியூபிக் ஃபார்முலா இவ்வளவு ஈஸியா போட்டோம். எல்லாரும் மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மெமரைஸே பண்ண தேவையில்லைங்க. அடுத்து 4 எனிதிங் பவர் 4, அதாவது a பிளஸ் பி பவர் 4 ஃபார்முலா எப்படி போடுறது? அதுக்கான லைன்ஸ் எங்க இருக்கா? இதை டெரைவ் பண்ணுவோமா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் a பவர் 4 பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப்
ஏபி. ஆல்ரெடி ஏக்கு 4 கொடுத்தாச்சு. அப்ப இங்க என்ன வரப்போகுது, 3 வரப்போகுது. 3க்கு அடுத்து இன்னும் டேலி பண்ணோம்னா என்ன வேணும், நமக்கு 1 வேணும். இப்ப பி பவர் 1 ஆயிடுதான். பிளஸ் 6 into ஏபி. ஆல்ரெடி 3 கொடுத்தாச்சு. அப்ப என்ன வரும், 2. இன்னும் நமக்கு டேலி பண்றதுக்கு பேலன்ஸ் 2 வேணும். வந்துருச்சுங்களா? அடுத்து திரும்ப 4 பவர் ஏபி. ஆல்ரெடி ஏக்கு 2 கொடுத்தாச்சு, மீதி இருக்கிறது 1. அப்ப பிக்கு பேலன்ஸ் இருக்கிறது 3 பிளஸ் பி பவர் 4. புரியுதுங்களா? இப்ப ஏ பிளஸ் பி ஹோல் பவர் 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 4னா என்னென்ன வரும்ன்றது நமக்கு தெரியும். மைனஸ் பிளஸ் இங்க மாத்தி போடணுன்ற ரூல்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அப்ப இங்க போடுவோமா, ஏ பவர் 4 மைனஸ் 4a cube b plus 6a square b minus 4ab cube minus b power 4 minus plus தானங்க வரும் கடைசியா, plus b power 4. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரிஞ்சிருக்கும். அடுத்து இன்னும் போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடலாங்க. a plus b whole power 5. எனக்கு போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ஆன்சர் பண்றீங்களா? அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் போட்டு என்ன வந்து பார்ப்போமா? அதே மாதிரி a minus b whole power 5 போட்டு எனக்கு நிறைய பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, என்னென்ன வருதுன்றதை பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாம ஒரு ரஃப் காலம் வந்தா டக்குன்னு போட்டு டக்குன்னு ஒரு இது வந்தா டக்குன்னு போட்டு சால்வ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளவுதாங்க மேக்ஸ். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன ஃபார்முலா ஈஸியா நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அதை கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா ரெடி பண்ணி மேக் பண்ணி போடுறோம். ரொம்ப ஈஸியா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்ன்றத இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.